எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா ஒரு சின்னோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அந்த செயலை நான் பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிசிஷன்லாம் எடுத்துடுறேன். அதை நோக்கி போறப்ப ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஆர்கியூமெண்ட்ல என்னமோ நான் ஜெயிச்சிடுறேன், ஆனா அந்த ஆக்ஷனை அப்படியே கோட்டை விட்டுறேன். ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சு இந்த ஆக்ஷனை பண்ணாமலே இருக்கிறனே, இதால என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாறுதல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மண்டைக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எந்த அளவுக்கு பெஸ்ட்னா, ஹி இஸ் த பெஸ்ட் இன் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்ல அவர் தான் அந்த இடத்துலயே வந்து ஒரு ராஜா மாதிரி. நாட் ஒன்லி மேக்ஸ், அவருக்கு மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ்லேயும் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ ஃபிசிக்ஸ்லேயும் அவர் தான் பெஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். என்னதான் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பேஷன் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆர்கிடெக்சர் ஆகணும் அப்படின்றதுல தான் ஆசை இருக்குது. அதான் பில்டிங்ஸ்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகணுன்றது தான் அவருக்கு பெரிய ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊரில் வந்து அவர் எவ்வளோ பெரிய திறமசாலி அப்படின்றத பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் கட்டுற ஒவ்வொரு கட்டிடமும் நின்று பேசுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்களா, பல வருஷத்துக்கு அவரோட உழைப்பு நின்று பேசுகிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஸோ இவரோட தகவல்லாம் தெரிகிற ஒரு ராஜா வந்து இவரை கூப்பிட்டு விடுறாரு. அவருக்கு அவரோட நகரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாரு. ஆனா அந்த ராஜா கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க. அந்த ராஜா எதை எடுத்துட்டு போய் வந்து அவர் முன்னாடி வச்சாலும் அதுல ஒரு நொட்டம் சொல்லுவாரு. ஸோ அவருக்கு குறை சொல்லியே பழக்கப்பட்டுருச்சு. ஹீ won't accept. ஸோ ஒரு ரியாலிட்டியாவே ஒத்துக்க மாட்டாரு. அதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவர் நொட்டம் சொல்றதுனால முக்காவாசி பேர் அந்த ராஜாவை இக்னோர் தான் பண்ணுவாங்க. அவருக்கு அவரே பார்த்துக்கிட்டப்பா, அவர் ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு இழிச்ச வாங்கி பண்ணி கொடுப்பான்ப்பா, நம்மளாலாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவரோட அந்த இன்விடேஷனை வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஹீ இஸ் ஜென்யூன். ஸோ அவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்ட மரியாதைக்கு நம்ம போய் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் போயிடுறாரு. ஸோ இந்த மனுஷன் வந்து ஒரு பிளான்லாம் ரெடி பண்ணிட்டு அதை ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இதை எடுத்துட்டு போய் அந்த ராஜா கிட்ட காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜாவும் என்ன பண்றாரு, அந்த பிளான் ஒர்க்லாம் பார்க்கறாரு, வேற லெவல்ல இருக்கு. என்னையா இந்த மனுஷன் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான், யாரையா அந்த மனுஷன், ஆனா குறை சொல்றது தானே இந்த மனுஷன், நான் குறை சொல்லுவேன்டா, குறை கண்டுபிடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி அவரோட பிளானை மறுபடி பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆனா இதுல இந்த நீங்க வந்து செகண்ட் ஃப்ளோர் வச்சிருக்கீங்களா, அந்த செகண்ட் ஃப்ளோர் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நீங்க பேசாம ஒரு 2 தூணை மட்டும் வச்சிட முடியுமா இந்த பிளான்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அசிஸ்டன்ட்டுக்கு கோவம், என்னப்பா என்னென்னமோ சொல்ற, அப்பெல்லாம் வைக்க முடியாதுப்பா, அப்படி வச்சாலும் அது நல்லா இருக்காதுப்பா பார்க்கறதுக்கு, நாங்க ஆல்ரெடி சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணி ரொம்ப அழகா பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்கோம் ராஜா, நீங்க தயவு செஞ்சு இதோட சேஃப்டியை பத்திலாம் பயப்படாதீங்க, இது உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ சொல்லிட்டு போயிடுவ, காசு போடுறது நான் கரெக்ஷன் சொல்ல தான் செய்வேன், வேணும்னா செஞ்சு கொடு, இல்லாட்டி போ அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வழியா அந்த இளைஞனும் போறான். என்ன ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். பின்ன என்னப்பா, உன் அசிஸ்டன்ட் எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டிருக்கான், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த செகண்ட் ஃப்ளோரு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல தாங்கிட்டு இருக்கிறது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஏதோ லைட்டா கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி தோணுது, பெட்டர் நீ 2 தூணை மட்டும் வச்சிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பிளானை வாங்கி பாக்குறாரு, அசிஸ்டன்ட் பாக்குறாரு. சரி, இப்ப என்ன உங்களுக்கு 2 தூண் தானே வேணும், சரி நான் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டுக்கா தூக்கி வாரி போடுது. சார், இந்த பில்டிங்க்கு தூண் தேவையப்படாது சார், நம்ம அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், இதுல தூண் வேணாம். அவர் சொல்றாருல, அவர் எதை விருப்பப்படுறாரோ அதை பண்ணி கொடுக்கறதானே நம்ம வேலை, அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். சார் நீங்க தூணை மட்டும் டிசைட் பண்ணுங்க சார், எந்த மாதிரி தூணோட டிசைன் இருக்கணும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 தூணை நான் வச்சிடறேன் சார் அப்படின்ற மாதிரி. கத்துக்கியா அந்த மனுஷன் பாரு, நான் சொன்னேன் ஏதாவது பேசினாரா பாரு, சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. பெரிய மனுஷன் தான், அவருக்கு தெரியும் இந்த இடத்துல தூணை வைக்கிறது நல்லதுன்னு அவருக்கு தெரியும், அவர் புரிஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு, நீனு ஒழுங்கா போய் அதை கத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ராஜா நெக்லா பேசிட்டு இருக்காரு. இந்த யங்ஸ்டரும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் ஆசைப்பட்ட மாதிரி தூண் பிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கோட அடிஷ்னலா இந்த தூணையும் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாரு. இது எல்லாத்தையும் ராஜாவும் ராஜாவோட மகனும், அதாவது குட்டி குஸ்மாவா இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அந்த சின்ன பையனும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சர்டைன் இயருக்கு அப்புறம் வந்து இந்த ராஜாவுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் இப்போ வந்து வளர்ந்து பெரிய சைஸ் பையனா வந்துட்டான். ஸோ அவனுக்கு இந்த அரியணை கிடைக்குது. அவனும் நல்லா தான் ராஜ்யத்தை நடத்திட்டே இருக்கான்.
ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த பில்டிங்கை வந்து ரீஇனோவேட் பண்ணணும், ஸோ அதனால ஃபுல்லா வந்து பெயிண்ட் எடுக்கணும், பெயிண்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் ஒர்க் பண்றவங்களும் வராங்க. இந்த பில்டிங் ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, இந்த தூணுக்கும் பெயிண்ட் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களும் இந்த தூணு மேல ஏறி பெயிண்ட் அடிக்கிறப்ப பதறாங்க. ஐயோ ராஜா, இங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னையா தூணு தானே இருக்கு அப்படின்ட்டு. ராஜா, இந்த தூண் இந்த பில்டிங்கோட அட்டாச்சாவே இல்ல ராஜா, இது எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருக்குது இந்த பில்டிங் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த சின்ன பையனுக்கு அன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன் ஞாபகம் வருது. அன்னைக்கு இவர் ஆர்கியூலாம் பண்ணல, இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பா தான் ஆசைப்பட்டாரு 2 தூணு வெய் 2 தூணு வெயின்ட்டு, அதனால இவரும் 2 தூணு வச்சுட்டாரு. ஆனா அவருக்கு அவரோட ஒர்க் மேல கான்பிடென்டா இருந்ததால அவர் அந்த பில்டிங்கோடவே அட்டாச் பண்ணல, ஒரு சின்ன கேப்பை அந்த தூணுக்கும் பில்டிங்க்கும் நடுவில் வச்சிருந்தாரு. அப்ப இவ்வளோ நாள் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தது காரணம் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் தான், அந்த தூணால தான் அந்த பில்டிங் வந்து சப்போர்ட்டிவ்ல நிக்கல. அந்த ஸ்ட்ராங்கை இந்த பில்டிங் எந்த விதத்திலையும் எடுத்துக்கவே இல்லை. அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. எங்க அப்பா ஆசைப்பட்டதுக்காக 2 தூண் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. அவர் ஆர்கியூல வின் பண்ணல, ஆக்ஷன்ல வின் பண்ணிருக்காரு அப்படின்றத அன்னைக்கு தான் இந்த சின்ன இளம் பாலகனா இருக்கிற இப்ப வந்திருக்க நியூ ராஜா வந்து உணர்றாரு. இதை அவர் லைஃப் லெசனாவும் எடுத்துக்கிறாரு. நம்ம யார்கிட்டயும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ல வின் பண்ணவே கூடாது, நம்மளோட ஆக்ஷன் தான் அதுல வின் பண்ணணும் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்குமே அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களா, அந்த செயலை அமைதியா செய்ய ஆரம்பிங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நான் எப்படிதான் பண்ண போறேன் அப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு போஸ்ட் அடிச்சு பேனரை மாட்டிடும். அப்ப என்ன ஆகுது, அதை இப்படி பண்ண இதை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஏதாவது சொல்ல வந்தான் அவனோட சண்டைக்கு போறதுலேயே நம்மளோட பாதி நேரம் வீணா போயிடுது. நம்மளோட செயல்ல நம்மளோட கான்சென்ட்ரேட்டை நம்ம செலுத்துறது கிடையாது. ஸோ அதனால இனிமேல் என்ன பண்றீங்கன்னா, டோன்ட் வின் இன் யுவர் ஆர்கியூமெண்ட். ஸோ உங்களோட ஆர்கியூமெண்ட்ல வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஆக்ஷன்ல மட்டும் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் நமக்கு தேவையும் கூட. ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்கிறதால என்ன கிடைச்சிட போது சொல்லுங்க. அதே ஆக்ஷன்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களை வரலாறு மறக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டை இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5 நாள் வச்சு அடின்னு அடிப்பாங்க, இந்த 6வது நாள் நமக்கு ஃப்ரீயாக விடுறாங்களாமா. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேரம் போர்ட் டோர்னமெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ கேரம் போர்ட் டோர்னமெண்ட் நடத்துறதுனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காகவே அந்த ஆஃபீஸில் ஒரு சாம்பியன் இருப்பாங்க. ஸோ வருஷம் அவரே தான் திரும்ப ஜெயிச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவர் அளவுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது, எல்லாருமே ஃபன்ஃபில்டாக அதை விளையாடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு வாலண்டியரா வந்து நானும் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேம் கொடுக்குது. ஸோ ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நாக் அவுட். ஸோ அவர் தோத்துட்டாருன்னா வேற ஒருத்தர், அவர் தோத்துட்டாருன்னா வேற ஒருத்தர், யார் ஜெயிச்சுக்கிட்டே வராங்களோ கடைசியாக அந்த சாம்பியனோட விளையாடுவாங்க. இல்லை இன்பிட்வீனில் கூட அந்த சாம்பியன் விளையாடுவார். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் விளையாட்டுமா அப்படின்ற கேட்டதுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறவர் சொல்கிற, முதல் ரவுண்ட் என் கூட தான் விளையாடணும், முன்ன விளையாடி இருக்கேன் கேரம் போர்டு. சார் அதில் என்ன சார், சும்மா ஃப்ரெண்ட்லியாக தானே சார் நம்மலாம் விளையாடுறோம். ஃப்ரெண்ட்லி தான்மா, இருந்தாலும் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்குன்னா. தெரியும் சார், வீட்டில் தம்பி கூடலாம் விளையாடி இருக்கேன், ஓரளவுக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓரளவுக்கு தெரியுன்ற, சரி வா உக்காரு, ஆட்டம் என் கூட தான் போடுற, ஒன்றும் பயப்படாம ஆடு, நான்லாம் வந்து நல்லா தான் ஆடுவேன், இருந்தாலும் உனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆடுறேனே வச்சுக்கிய அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுக்குது. ஸோ 2 பேருமே மாறி ஆடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்ட்ரைக் கிட்ட போயிடுச்சு. 15 ஸ்ட்ரைக்ல இவரும் ஒரு காயினும் போடல, அவங்களும் ஒரு காயினும் போடல. 15வது ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, சார் கொஞ்சம் சீரியஸா ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏமா இவ்வளவு நேரம் நான் விளையாட்டுக்கு ஆடிட்டு இருந்தோம், முன்னாடில இருந்தே சீரியஸுக்கு தான் ஆடிட்டு இருக்கோம், ஆடுமா நீ வேற எதனா பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு இப்ப ஸ்ட்ரைக்கை வாங்கி ஆட ஆரம்பிக்குது. அந்த ஒரே ஸ்ட்ரைக்ல மொத்த காயினையும் போட்டுது, மொத்தமே பேக்கெட் ஆகுது. அவருக்கா சுத்தி இருக்கிற எல்லாரும் கிளாப் பண்றாங்க, இவருக்கு டென்ஷன் ஆகுது. இப்ப என்னத்துக்கு எல்லாரும் கிளாப் பண்றீங்க? அந்த பொண்ணு இந்த 15 ஸ்ட்ரைக்ல என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாத்தையும் அந்த ஓட்ட பக்கத்துல எடுத்து போய் வச்சிருச்சு. அதனால லைட்டா தடவும் கரெக்டா உள்ள விழுந்துருச்சு. வேற ஒண்ணுலாம் இல்ல, அந்த பொண்ணு எல்லாம் பர்ஃபெக்டாலாம் ஒண்ணு அதுக்குள்ள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏமா நீ அடுத்த ரவுண்டு போற, ஓகேவா, நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஜலஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எப்படி, அந்த புள்ள சுமாரா விளையாடும் சொல்லிச்சு, ஒரே ஸ்ட்ரைக்ல எல்லா காயினும் போட்டுருச்சு, எடுத்துன்னு வந்து நம்ம சாம்பியனோட கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெகுலரா அந்த ஆபீஸ்ல வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு சாம்பியன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர் எப்பவுமே ஃபைனலா தான் வந்து ஆடுவாரு. அவரை வாலண்டியரா இந்த ஆள் போய் கூட்டு வராரு. இங்க பாருப்பா, ஒரு புள்ள வந்து இப்படி ஆடிடுச்சுப்பா, நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நீ எடு, முதல் ஸ்ட்ரைக்ல எல்லா காயினையும் போட்டுற, அந்த புள்ளைய வந்து தோக்கடிக்கிற. என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, அந்த பொண்ணு ஆடட்டும், அடுத்த லெவலுக்கு போட்டோம், நான் என்னோட லெவல் வர்றப்ப ஆடிக்கிறேன்ப்பா.
உன்னோட லெவல் தான், நான் தானே ப்ரோக்ராம் ஆர்கனைசர், உன் பேரை தான் 2வது போட்டிருக்கேன், போய் ஆடு போ அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்றாரு. இவர் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு சரி ஆடுறேன் போயா போய் உக்காரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போய் ஆட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட கிரீட் பண்றாரு. என்னம்மா உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், போன வாட்டி சூப்பரா ஆடினியாமே, ஒரே ஸ்ட்ரைக்ல எல்லா காயினையும் போட்டியாமே, சூப்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், சும்மா ஆடினேன், அது ஃப்ளுக்ல எல்லாம் விழுந்துருச்சு சார் அந்த மாதிரி சொல்லுது. சரிம்மா சரிம்மா, சரி நான் ஓப்பன் பண்ணவா நீ ஓப்பன் பண்றியா, நீங்களே ஓப்பன் பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி திருப்புறாரு. இந்த ஆள் வந்து காது கடிக்கிறாரு. ஏய் அந்த பொண்ணு கிட்ட ஸ்ட்ரைக்கர் போகாம பாத்துக்க, ஒரே ஸ்ட்ரைக்லயே மேட்சை முடிக்க பாரு அப்படின்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. இவர் ஆட ஆரம்பிச்சது தான், இவர் பேரை சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மனுஷனும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா தாங்க ஆடி இவரும் ஆட ஸ்டார்ட் பண்றாரு. ஆட ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு 5 காயின் கரெக்டா பாக்கெட் பண்ணிடுறாங்க. 6வது காயினை மிஸ் பண்ணிடுறாரு. அவர் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட டர்ன் வருது. அந்த பொண்ணோட டர்ன் வந்த உடனே இப்ப எல்லாரும் இந்த பொண்ணு பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கே ஷாக் ஆகுது. நான் தானடா பாஷா பாய், எனக்கு தான்டா கத்துறோம், ஏன்டா மார்க் ஆண்டனி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவருக்கே கன்ஃபியூஸா இருக்கு. பொதுவா இப்பெல்லாம் கத்த மாட்டாங்களே, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு ஆட ஆரம்பிக்குது. ஒரு காயினையும் தாறுமாறா போட்டுக்கிட்டே இருக்கு. ஸ்ட்ரைக் அவர்கிட்ட போவே இல்லை. இவரா கத்துறாரு அந்த ஹெச்ஆர். ஏய் நான் அப்பவே சொன்னல அந்த பொண்ணு கிட்ட ஸ்ட்ரைக்க குடுக்காத இந்த பாரு என்ன நடக்குது பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பாட்டுல எல்லா காயினும் அடுத்து போட்டுருது. ஒரே ஒரு காயினை வாலண்டியராவே அவங்க வந்து அந்த ஹோலுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவருக்கா தோணுது அவங்க பர்பஸா தான் விட்டு கொடுத்துருக்காங்க, சரி அதையே நம்ம காட்டிக்கணும், நம்ம கையில இப்ப ஸ்ட்ரைக் வந்திருக்கலாம், நம்ம இப்ப போடுறோம் அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா காயினையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த லாஸ்ட் காயின் வர்றப்ப இவனுங்க சியர் பண்றன்ற பேர்ல ஓவரா கத்திடுறாங்க. பதட்டத்துல அவர் மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணோட ஸ்ட்ரைக் வந்துருச்சு. உடனே ஹெச்ஆர் முடிவு பண்ணிடுது, இந்த பொண்ணு சும்மா இருந்தாலே எல்லா காயினும் போடும், இருக்கிறதே ஒரு காயின், அது போடாதா, அதெல்லாம் போட போதுன்னு திரும்பியே நினைக்கிறாரு. அவர் நின்னபடியே அந்த பொண்ணு காயினை போட்டுருச்சு. ஸோ காயினை போட்டது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுது. அந்த பொண்ணு தான் அன்னைக்கு டோர்னமெண்ட் வின் பண்ணுது. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த கம்பெனியோட சாம்பியன்ஷிப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க வின்னர் அனௌன்ஸ் பண்றப்பதான் அடிஷனலா சில பல விஷயங்களையும் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு இங்க மட்டும் வின் பண்ணல, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ல அந்த பொண்ணு வின் பண்ணிருக்கு. சென்னையில வின் பண்ணிருக்கு, அதே மாதிரி வெளியூர்ல எல்லாம் போய் வின் பண்ணிருக்கு. அந்த மாதிரி அடிக்கிட்டே போறாங்க. அம்மா தாயி நீ இவ்வளவு சாம்பியன்ஷிப் அம்மா வாங்கியிருக்க, அவ்வளவு ஹம்பிளா வீட்டுல தம்பி கூட ஆடிட்டு இருப்பேன்னு கேசுவலா சொன்னியம்மா, நீ இவ்வளவு பெரிய சாம்பியனா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் மொத்த ஆபீஸ்க்குமே தெரிஞ்சு. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆடுறதுக்கு முன்னாடியே நான் இப்படிதான், நான் வந்து யார் தெரியுமா, நான் அவன் நான் இவன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு சீனுமே போடல. கேஷுவலா நானும் ஒரு பிளேயர், நீங்க ஆட போறீங்க வாங்க சேர்ந்து ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனா அவங்க ஆக்ஷன்ல வின் பண்ணி காட்டினாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஆர்கியூமெண்ட்ல மட்டும் ஜெயிக்க கூடாது, ஆக்ஷன்லயும் ஜெயிக்கணும். ஆக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்கியூமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆர்கியூமெண்ட்லயே உங்களோட முக்காவாசி எனர்ஜி வேஸ்டா போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களோட ஆக்ஷன் சொதப்படுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய கூடிக்கிட்டே போகும். அதனால எப்பவுமே உங்களோட மைண்ட தெளிவா வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிக்க வேண்டியது ஆர்கியூமெண்ட்ல கிடையாது, உங்களோட ஆக்ஷன்ல தான். அதனால வர எல்லா சண்டையும் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லைங்க. சரி நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒரு போதுமான அளவு அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே ஓவரா போயிட்டு இருக்கு, இதோட இதை ஸ்டாப் பண்ணிப்போம், நம்ம ஆக்ஷன்ல காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஆக்ஷனுக்குள்ள டைவர்ட் ஆக பாருங்க. நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்ல தான் ஜெயிக்கணும்னு மொத்த கவனத்தையும் ஆர்கியூமெண்ட் மேல போட்டீங்கன்னா நீங்க ஆக்ஷன் பண்ணணும்ன்றதையே மறந்துடுவீங்க. அந்த ஜெயிச்சதையே பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி உங்க ஆர்கியூமெண்ட் வெற்றியை உங்க மண்டைக்கு மேல ஒரு கிரீட மாதிரி வந்து உட்காந்துக்கும். அது உங்களை செயல்ல காட்ட விடாது. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பொதுவாக ரெகுலராக என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு குட்டி குட்டி தகவலை சொல்லுவேன். அந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னா, என்னோட ஒய்ஃப் ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து புடவையை சேல் பண்ணுற ஒரு பேஜ். ஸோ அவங்களோட கடை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சாரீஸ் வந்து 749 ரூபாய், அதான் 750 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 750 ரூபாய்க்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெரைட்டியான சாரீஸை வந்து அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவங்க காட்டிட்டு இருந்தாங்க. நேரில் வந்து தான் வாங்க முடியும் அப்படின்றது தான் அந்த கடையோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ 750 ரூபான்றதால என் ஒய்ஃபுக்கு அஃபோர்டபுளாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து புடவெல்லாம் இருக்குது, அங்கே கடையில் சூப்பராக இருக்கும், வாங்க போகலான்னு ரொம்ப நாளாக நச்சரிச்சுட்டே இருந்தாங்க. சரி ஓகே போவோமே என்னப்ப அப்படின்ற மாதிரி 750 ரூபா தானே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் முடிவு பண்ணிட்டு எங்க வீட்டுல இருந்து அந்த கடை எங்கேயோ இருக்குங்க, சரிங்களா, சென்னைக்கு மிக மிக அருகில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சென்னையோட அவுட்டர்ல, இன்னும் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்க அவுட்டர் பிளேஸ் அது.
அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து நான் போறேன். ஸோ அந்த கடைக்கு போனா அங்க போயிட்டு புடவைலாம் பார்த்தா புடவை அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் புடவையோட விலை 2500ன்னு சொல்றாங்க. பட் ஆனா வீடியோஸ்ல வந்து 750 தானே சொன்னீங்க. வீடியோஸ்ல அப்படிதாங்க சொல்றாங்க. நாங்க தானங்க இங்க வேலை பார்க்குறோம். வீடியோஸ்ல 1008 காட்டுவாங்கங்க. ஆனா உண்மை இந்த விலைக்கு தான் வித்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ள வேலை பார்க்குற அந்த லேபர்ஸ்லாம் சலிச்சுக்கிறாங்க. ஏன்னா உள்ள நுழையிறப்பே ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இந்த கடையை எப்படி நீங்க கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்ல இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாலே அங்க ஒர்க் பண்றவங்களோட மூஞ்சே மாறிடுது. நமக்கு அப்ப புரியல. அதுதான் கோடு வேர்டு போல இருக்கு. அவங்களோட முகம் மாறுறப்ப எனக்கு புரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரி புடவை பார்க்குறீங்க அப்படின்னு வீடியோல பார்த்த மாதிரி புடவை. அங்க இருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்மளா போய் ஒரு இடத்துல நின்றுட்டு நம்மளா ஒரு புடவையை பார்த்துட்டு சரி இந்த புடவை நல்லா இருக்கேன்னு எடுத்து வெளியே வந்து அவங்க கிட்ட நீட்டினா அவங்க பிரைஸை பார்த்துட்டு இது 3500 2500ன்றாங்க. ஆனா வீடியோல அதாவது ஒரு ஸ்டார் சேனல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டார் சேனல்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்த கிழடு கட்டைங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்களெல்லாம் இன்னும் கூப்பிட்டு வந்து அதுங்க மேல புடவையை சுத்தி விட்டு இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கும், இது வெறும் 750 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் வருது. அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டோம், இவங்கெல்லாம் செலிபிரிட்டி கிடையாதுங்களா, இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆன செலிபிரிட்டிஸ். ஸோ மலிவு விலைக்கு இவங்க ஈஸியா கிடைக்கிறதுனால இவங்களை வந்து டார்கெட் பண்ணி இவங்களுக்கு அந்த புடவைலாம் போட்டு விட்டு எம்புட்டு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்மளையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கடைக்கு வர வைக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் ஏமாந்த மாதிரி என் கூட சில பேர் வாலண்டியரா வந்திருந்தாங்க. அவங்களும் வீடியோஸ் பார்த்து தான் வந்திருந்தாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம், வீடியோஸ் பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் வந்து திரும்பி போகணுமா அப்படின்ற காரணத்துக்காக அவங்க அந்த 2500 3200 சொன்ன பார்த்தீங்களா, அந்த புடவையும் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி உங்களை இந்த கடைக்கு கூப்பிடுறது தான். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பாத்துறே கடையில ஒண்ணும் இல்ல, வேலை தான் ஜாஸ்தியா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவான். ஆனா தூரத்துல இருந்து வர்றவன் என்ன பண்ணிடுறான்னா, இதுக்காக நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டேன், பெட்டர் விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிட்டே போறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போறாங்க. ஸோ போதுமான அளவுக்கு இன்ஸ்டாகிராம்ல காட்டுற இந்த சோ கால்டு செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க சொல்ற வீடியோவோட உண்மைத்தன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்க்கு நேரில் விசிட் பண்ணுங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த கடைக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிச்சுட்டு உண்மையா நீங்க சொன்ன விலையில தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. இல்லாட்டி பெட்ரோல் காசுலாம் வேஸ்டா போயிடுங்க. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஸோ அதனால நீங்க இதை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சூதனமா இருந்துக்க பாண்டி. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் எப்போவுமே என்னோட ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்க்குற அதே விஷயம் தான் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.